வெற்றிவேல் ஐயப்பா கோவிந்தா முருகா வெற்றிவேல் வீரவேல் ஐயப்பா கோவிந்தா முருகா வெற்றிவேல் வீரவேல் சித்தி லைட் கலருக்கு சித்தி லைட் கலருக்கு சித்தி லைட் கலருக்கு பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி நான் கோவிந்தசாமி. இந்த 16 லைட் கேவலரியில் நான் 30 வருஷமாக வேலை பார்த்துருக்கேன். இப்போ லாஸ்ட்டு 2013 தான் நான் ரிட்டைர்மெண்ட் ஆகியிருக்கேன். இந்த கட்கோடே செலிப்ரேஷன் பற்றி கொஞ்சம் சொல்ல நினைக்கிறேன். இந்த கட்கோடே செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு 1971 இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் கட்கோல் அப்படின்ற இடத்த கேப்சர் பண்ணியிருக்கிறோம். அதாவது 1971 செப்டம்பர் 8 இந்த கட்கோரே அப்படின்ற இடத்த கேப்சர் பண்ணியிருக்கிறோம். அப்படின்றதுனால இந்த இடத்த நாங்கள் கட்கோல் டேவாக செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கிறோம். மற்றபடி இந்த 16 கேவலரி இந்தியன் ஆர்மிலேயே ரொம்ப பழமை வாய்ந்த ரெஜிமெண்ட், ரொம்ப பழசு. த ஓல்டு ரெஜிமெண்ட் ஆஃப் த 16 கேவலரி. 16 கேவலரி இந்தியன் ஆர்மிலே பழசு. அதேமாதிரி ஆர்மர்ட் கோர்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஆர்மர்ட் கோரில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 76 ரெஜிமெண்ட் இருக்குது. அந்த 76 ரெஜிமெண்ட்லேயும் இந்த 16 கேவலரி தான் ரொம்ப பழசு. இந்த 16 கேவலரி 1776 ஆர்காட் நவாபால வேலூரில் இருக்கிற ஆர்காட்டில் இந்த ரெஜிமெண்ட்டு நிறுவப்பட்டது. ஆர்காட் நவாப் மூலிமா பல போர்களை சந்தித்த இந்த ரெஜிமெண்ட்டு ஆங்கிலேயர்கள் உள்ள வந்த பிறகு ஆங்கிலேயர் மூலியமாகவும் பல வார்களை சந்திச்சிட்டு இருக்காங்க. அது பிறகு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஆச்சு. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறமா இது 1965 இந்தியா பாகிஸ்தானோட பயங்கரமான ஒரு போர், அந்த போரில் இன்வால்வ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து 1971 நடந்த சண்டையில் பல கஷ்டங்கள், வழி சரியில்லாமல் டேங்க்கு போக முடியாமல் சில டேங்க்கு வழியில் ரிப்பேர் ஆகி அதை சரி செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ரெஜிமெண்ட்டு 71 வாரில் கட்கோல் அப்படின்ற இடத்த கேப்சர் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் இந்த கட்கோல் டே கொண்டாடிட்டுருக்கோம். இந்த 16 கேவலரி பார்த்திங்கனாக்கா இது வந்துட்டு சவுத் இந்தியன் ரெஜிமெண்ட்டு.
டோட்டல் 76 ரெஜிமெண்ட்டில் ஒரே ஒரு சவுத் இந்தியன் ரெஜிமெண்ட்டு தான் இந்த 16 லைட் கேவலரி. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்ற 4 ஸ்டேட்டுக்காரர் மட்டும்தான் இதில் வேலை செய்கிறது. நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் ஆகிட்டு இன்வால்வ் ஆன பிறகு 15, 20, 25, 32 வருஷம் வரைக்கும் ஒரு ஆர்மியில் சர்வீஸ் பண்ணலாம். ஒரு ரேங்க்கு தகுந்த மாதிரி ஒரு 32 வருஷம் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரிசர்வ்தார் மேஜர் அவர் தான் கடைசியாக 32 வருஷம் ஒரு யூனிட்டில் சர்வீஸ் பண்ணிட்டு வருவார். மீதியெல்லாம் 30, 25, 17 அப்படின்ற மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு வருவாங்க. நாங்கள் ஒரே யூனிட்டில் தான் சர்வீஸ் பண்ணுவோம், வேறு யூனிட்டுக்கு போக மாட்டோம். போனால் 1 வருஷம் 2 வருஷம் போவோம், திரும்பி இதே யூனிட்டுக்கு வந்துடுவோம். நாங்கள் கடைசியாக ரிட்டைர்மெண்ட் ஆகிறதும் இந்த 16 கேவலரி இருந்து தான் ரிட்டைர்மெண்ட் ஆகும். அதனால் இந்த கட்குட் செலிப்ரேஷன் யூனிட்டில் இருக்கும்போதும் யூனிட் ஒன்று சேர்ந்து நடத்தும். நாங்கள் வெளியில் வந்துட்ட பிறகு இந்த செலிப்ரேஷனை எக்ஸர்வீஸ்மேன் எல்லாரும் சேர்ந்து இதில் சர்வீஸில் இருக்கிறவங்க வந்து கலந்துக்கிறாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செப்டம்பர் மாதத்தில் இந்த டேவை கொண்டாடுவோம். இந்த டேவை நாம் கொண்டாடும்போது எல்லாரும் ஒன்று சேருவோம், எல்லா ஃபேமிலிஸும் வருவாங்க, எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த செலிப்ரேஷனை கொண்டாடுவோம். இந்த முறை வேலூரில் கொண்டாடி இருக்கிறோம். போன வருஷம் ஜோலார்பேட்டையில், அதுக்கு முன் வருஷம் ஆர்காட்டில், அதுக்கு முன் வருஷம் சென்னையில். இதை மாற்றி நாங்கள் கொண்டாடிட்டுருக்குறோம். இந்த ரெஜிமெண்ட்டை முத இந்த கட்கோட ஃபங்க்ஷனை எக்ஸர்வீஸ்மேன் மூலிமா உருவாக்குனது இது ரிசர்வ்தார் மேஜர் ஆர்டினரி கேப்டன் வாசுதேவன். அவர் தான் வேலூரில் இதை முத ஆரம்பித்து வச்சார். இன்றைக்கி இது 16 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி இது நடக்கிறது வேலூரில் 16வது வருஷத்தை 16 ஆனிவர்சரியாக நாங்கள் கொண்டாடிட்டுருக்கோம். அதுதான் இப்போ நீங்கள் லைவில் பார்க்குறீங்க. இந்த 16 வருஷமும் நல்ல முறையில் நாங்கள் கொண்டாடிட்டுருக்கிறோம். சவுத் இண்டியன் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சேர்ந்து இதை நடத்திட்டுருக்குறோம். இதில் கர்நாடகாவிலேருந்து வருவாங்க, கேரளாவிலேருந்து வந்து கலந்துக்குவாங்க, ஆந்திர பிரதேசத்துலேருந்து வந்து கலந்துக்குவாங்க. இந்த வருஷம் கர்நாடகாவிலேருந்து திரு ஜோசப் வந்திருக்காப்புல, திரு சைமன் வந்திருக்காப்புல, ஆந்திராவிலேருந்து திரு மார்க்கண்டில் வந்திருக்காப்புல, எஸ் குமாருங்கிற வந்திருக்கிறாப்புல, நாகராஜ் வந்திருக்கிறாப்புல. இது நாங்கள் ஒன்றா சேர்ந்து நடத்துகிறோம். இந்த வருஷம் நாங்கள் கிட்டத்தட்ட சர்வீஸில் எக்ஸர்வீஸ்மேன் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கனாக்கா 65 பேர் சேர்ந்துருக்கிறோம். இது கூட எல்லா ஃபேமிலிஸு குழந்தைங்க சேர்ந்து பார்த்திங்கனாக்கா 130 பேர் இந்த செலிப்ரேஷனில் ஒன்றா சேர்ந்துருக்கிறோம். இந்த வருஷம் இந்த செலிப்ரேஷனை திரு வாசுதேவன் சார் அவர்களும் திரு பக்ரிசாமி சார் அவர்களும் சேர்ந்து இந்த செலிப்ரேஷனை நடத்தியிருக்கிறாங்க. இதை வழி நடத்துறது எல்லாம் வேலூர் லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இதை நடத்தியிருக்கிறோம். இதை நடத்தின அது உதவி பண்ணது திரு கோவிந்தசாமி, வடிவேலு, அசோகன், குமரன், சுரேஷ், ஹரியரன், திரு இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து இந்த ப்ரோக்ராமாக நடத்திருக்கிறோம். இந்த ப்ரோக்ராமை எப்போவும் வருஷம் நடத்திக்கிட்டே இருப்போம். இதில் இந்த வருஷம் 130 பேர் சேர்ந்துருக்கிறோம். அதே மாதிரி எல்லா வருஷமும் இந்த ப்ரோக்ராம் ஒரு இடத்துல நடந்துகிட்டே இருக்கோம். இதே மாதிரி வருஷம் எல்லாரும் வாங்க இந்த ப்ரோக்ராமை நல்ல முறையில் நடத்துவோம். எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை நடத்த முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெஜிமெண்ட்டு 1985 அம்ரிட்சர், அதாவது பஞ்சாபில் நடந்த அம்ரிட்சர் கோல்டன் டெம்பிள் ஆப்ரேஷனில் நாங்கள் இன்வால்வ் ஆகிருக்கிறோம். அதில் இருந்தது அதில் நல்ல ஒரு பேர் எடுத்துகிட்டு வந்தது. அதுலேயும் எந்த ஒரு கேசுவல்ட்டி இல்லாமல், எந்த ஒரு உயிரிழப்பும் இல்லாமல் அந்த சண்டையிலையும் நல்ல முறையில் வெற்றி பெற்று வெளியில் வந்திருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக கார்கில் 1999 கார்கில் வார் நடந்தது. அது உங்களுக்கு எல்லாரும் இந்த ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சிருக்கோம். கார்கில் வாரில் நாங்கள் எல்லாரும் இன்வால்வ் ஆகியிருந்தோம். நானும் அதில் இருந்தேன். கார்கில் வாருன்னும் போது கார்கில் ஏரியாவில் எங்கள் ரெஜிமெண்ட்டு மூவ் ஆகிட்டு போகும்போது அப்போ எங்களை கண்ட்ரோல் பண்ணது எங்கள் சிஓ கர்னல் KAS புல்லர். அப்போ இருந்த 2EC லெப்டினன்ட் கர்னல் ராஜீவ் நாராயணன், அப்போ இருந்த ரெஜிமெண்ட்டுடைய RM ரிசர்வ்தார் மேஜர் G வாசுதேவன். இன்றைக்கி நீங்கள் மைக்கில் பேசுகிறார், அவர் தான் G வாசுதேவன். அன்றைக்கி கார்கில் போரில் இவரும் அந்த ஸ்போர்ட்டில் இருந்தவங்க தான். இந்த கார்கில் போரில்
எந்த ஒரு கேசுவலிட்டி, எந்த ஒரு உயிரிழப்பு இல்லாமல் எல்லாரையும் நல்ல முறையில் கொண்டு போய் கார்கில் போரில் நாங்கள் அட்டன் பண்ணிட்டு எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் நாங்கள் திரும்பி வந்து சேர்ந்துருக்கோம். அதனால் இந்த 16 கேவல்ரி சவுத் இண்டியன் அப்படிங்கிறதுனால எல்லோரும் நல்ல குவாலிஃபைடு, நல்ல ஒரு நல்ல குவாலிஃபைடான ஒரு என்சிஓஸு, ஜேசிஓஸு, ஆஃபீஸர்ஸு எல்லாருமே நல்ல ஒரு சக்தியாக இருப்பாங்க. இது நாங்கள் வெளியில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருப்போம். எங்கள் ஒற்றுமையை நீங்கள் இந்த ப்ரோக்ராம்லேயே பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும்படி உங்களை தாழ்மைகளை கேட்டுக்கொள்கிறேன். இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு விளம்பரம் பண்ணது இந்த ஸ்கை டிவிக்காருக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நஷ்டங்களை சொல்லிக்குவோம்னு ஆசைப்படுவோம். அதுக்காக தான் செப்டம்பர் எப்போ வரும் சொல்லிட்டு நம்ம காத்துட்டு இருக்கோம். ஆனால் சில பேருக்கு வந்து செப்டம்பர் 7ஆம் வருதுன்னு கூட சில பேர் கலப்படுறாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க கரெக்டா சில பேர் தான் சொல்கிறாங்க, எல்லாரையும் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி இந்த செப்டம்பரில் வந்தாவே நமக்கு ஒரு ஞாபகம் வருது, நம்மளுடைய கெட்கோ டே விழா. ஓகே, அப்படிப்பட்ட விழாவை வந்து இன்னைக்கு நாம் கொண்டாடுறதுக்காக ஒன்றா சேர்ந்துருக்கிறோம். ஸோ இதுக்காக பல பேர் இதில் பாடுபட்டிருக்காங்க. அவங்களுடைய இதில் வந்து நம்ம இப்போ ஒரு நல்ல கோயிலுக்கு போயிட்டு நல்ல ஒரு தரிசனமும் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ கடவுளின் அருளாலும் ஆசியாலும் நம்ம பெரியவர்கள் மூத்தவர்கள் ஆசியால எல்லாரும் நான் சொல்லப்படணும் வாழ எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழாவுக்கு உறுதுணையாக இருந்து இந்த உதவி புரிந்த நம்ம பக்ரிசாமி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நம் வாசுதேவன் சார் வணக்கம். இப்பொழுது கடந்த ஆண்டு நம்முடன் இருந்து இந்த ஆண்டு நம்முடன் இல்லாத நம் நண்பர்கள் அவர்களுக்காக 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும். அனைவரும் அவர்கள் இடத்தில் எழுந்து நிற்கும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது வாசுதாபா அவர்கள் நம்முடைய ரெஜிமெண்ட்டை பற்றி சில கருத்துக்கள் கூறுவார். ரெஜிமெண்டல் ஹிஸ்ட்ரி வந்து இந்த ரெஜிமெண்ட் எப்போ ரேஸ் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரெஜிமெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ரெஜிமெண்ட் வந்து 1776 ஆர்காட் நவாபால் இது ரேஸ் பண்ணப்பட்டது. அப்போ வந்து சவுத் இண்டியன்ஸ் இல்லை. இதில் சவுத் இண்டியன்ஸ் இல்லைன்னா கூட 1-2 முஸ்லீம்ஸ் இருந்தாங்க. அப்போது இந்த இப்போ இருக்கிற ஆர்காட் நவாப் இது வந்து 4வது ஜென்ரேஷன். அவருக்கு இப்போ இருக்கிறது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்டவங்க. அவங்க இப்போவும் மகாராஜா தான். அவங்க வீட்டிலெல்லாம் நேஷ்னல் ஃப்ளாக் ரேஸ் ஆகிறது, காலையில் இறங்குறது எல்லாம் உண்டு. எப்படி கவர்மெண்ட்டு ஆஃபீஸில் எல்லாம் செய்கிறாங்களோ அதே மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் இயர் 250வது வருஷம் நம்ம ரெஜிமெண்டல் ரேஸ் ஆகி அந்த நேரத்தில் அங்கே நாங்கள் போகலான்னு இருக்கிறோம். ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்குது. அது 2 வருஷமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்குது அவர்கிட்ட. அவர் அந்த நேரத்தில் அங்கே இருக்க முடியறதில்லை ஆர்காட் நவாபால். இந்த மக்கா மதீனாவுடைய இன்சார்ஜ் அவங்க அங்கே மஜீத்தில் நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து போகிறவங்களுக்கெல்லாம் ரூம்ஸு இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் அவர் அங்கே போயிடுவார். இப்போ ரெஜிமெண்டல் ஹிஸ்ட்ரிக்கு வந்தோம்னா அப்போலேருந்து இது நம்ம கன்வர்ஷன் ஆகிக்கினே வந்திருக்குது. முதல்ல ஜாட் முசல்மான் இருந்தாங்க, அது பிற்பாடு கொஞ்சம் வெறும் முஸ்லீம்ஸ் இருந்தாங்க. அது பிற்பாடு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஃப்ரீடமுக்காக தான் தமிழ்நாடுலாம் இதில் சேர ஆரம்பித்தாங்க. வெறும் சவுத் இண்டியன் இதாக ஃபஸ்ட்டில் குதிரையாக இருந்தது, அது பிற்பாடு டேங்க் ஆனது, இந்த ஆர்மட் காரெல்லாம் இருந்தது, அது பிற்பாடு டேங்க்கு,
நாங்கள் சர்வீஸ் பண்ணி இது 3வது 4வது டேங்க் வந்துடுச்சு. அப்படி அப்படியே இது ஸ்டெப் பை ஸ்டெப் சேஞ்ச் ஆகிக்கினே வருது. வந்து இப்போது புது லேட்டஸ்ட்டாக வந்து T72 இருக்குது நம்மக்கிட்ட. இன்னும் மாறல T90 வரப்போகுது. அதுவும் இல்லாத ரெஜிமெண்ட்டினுடைய ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து 26 ஜனவரி பீரியட் நடந்துச்சுன்னா டெல்லியில், அதாவது நம்ம ரெஜிமெண்ட்னுடைய ஃப்ளாக் தான் எக்ஸ்ட்ரீம் ரைட் சீனியர்ன்றதுனால எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் ஏற்றுவாங்க. ரெஜிமெண்டல் ஹிஸ்ட்ரி பூரா ஆர்மியில் நிறைய யூனிட்டுங்க இருக்குது. அதில் வந்து நம்ம யூனிட்டு தான் ஃபஸ்ட்டு கொடி ஏற்றுவாங்க. 3000 4000 கொடி இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டில் எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் ஏற்றுறது நம்ம ரெஜிமெண்ட்னுடைய ஃப்ளாக் தான். அதுவும் இல்லாத டபுள் ஸ்டாண்டர்டு, இது கிங் ஆஃப் 4th வால்ஸ் அவர் இருக்கும்போது டபுள் ஸ்டாண்டர்ட் கிடச்சது யூனிட்டுக்கு. அதுக்கு பிற்பாடு அதை வந்து 1776 நம்ம ராஷ்டிரபதி அதை மாற்றினாப்புல. அவங்க ஃப்ளாக் டபுள் ஸ்டாண்டர்ட் எடுத்துகிட்டு நம்ம டபுள் ஸ்டாண்டர்ட் கொடி 76 கொடுத்தாரு ஃபக்ருதீன் அலி அஹ்மது. அதுக்கு பிற்பாடு இப்போ நடந்துட்டு வருது யூனிட்டு. நெக்ஸ்ட் இயர் வந்து 250வது வருஷம் நம்ம கொண்டாட போகிறோம். அந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக மெட்ராஸ் போய் அவர் அமீர் மேல்னு ஒரு இடம் இருக்குது, ஆர்காட் நவாப் இருக்கிற இடம், அங்கேயே அவர் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்குது. இந்த வருஷமே போயிருக்கணும், போகலாம். நெக்ஸ்ட் இயர் போகலாம் அங்கே. ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற 68 கேவல்ரியில் ஒர்க் பண்ணவங்க ஃபேமிலிஸ், அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். என் பேர் பக்கிரிசாமி. நான் 1961 பட்டாளத்தில் பர்த்தி ஆனேன். 65 வந்து 65 வார் அதில் நான் அட்டன் பண்ணேன். அது வந்து பீஸ் கோடன் தான் நான் அதோடு சேர்ந்து 3 ட்ரிப்பு நான் அட்டன் பண்ணேன். அதோட என்னோட கூட இருந்தவங்க ஒரு 5 பேர் இறந்து போயிட்டாங்க என் கண் முன்னாடியே. நாங்கள் 3வது டேங்கில் இருந்தால் நாங்களாம் பொழைச்சிக்கிட்டோம். அப்போ தான் இந்த கடுகோர் வில்லேஜை வந்து ஃபஸ்ட்டில் 1965 செப்டம்பர் 8ஆம் தேதி நாங்கள் வந்து கேப்சர் பண்ணோம். இந்த இதை அதை தான் இப்போ எல்லோரும் கொண்டாடுறோம் நம்ம இப்போது. மற்றபடி இங்கே வந்து இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ எனக்கு 85 வயசாகுது. இப்போ 60 வருஷம் கழிச்சு இதெல்லாம் இவ்வளோ பேரை வந்து அந்த கடுகோர்றதுக்காக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் முடியல தான், இருந்தாலும் உங்களெல்லாம் பார்க்கணுன்ற ஆவலில் நான் வந்துட்டேன். எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரு ஜெகநாத் சாப் அவர்கள் 2 வார்த்தை பேச அழைக்கிறேன். ரெஸ்பெக்டட் சீஃப் கெஸ்ட் பக்ரிசாமி சாப் அவர்களுக்கும், ஆரம் சாப் அவர்களுக்கும், மட்டுமல்ல ஆரம் சாப் அவர்களுக்கும், தமாம் ஜேசோஸ் என்சிஓஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பச்சைகள் தமாம் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். வருடத்திற்கு ஒரு முறை நாம் எல்லோரும் இக்கட்டாக சேர்கிறோம். அது ஒருவருக்கொருவர் இந்த பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்குத்தான் இது முக்கியமான ஒரு இது. மற்றும் இங்கே இந்த பழைய ஞாபகத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள இங்கே என்னவென்றால் கூட்டம் ரொம்ப குறைவாக வருகிறது. அது ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ள அழைத்து கொண்டு அக்கம் பக்கம் இருவர்களை சொல்லி அழைத்து கொண்டு வர வேண்டும். இவ்வளவுதான். வணக்கம். அடுத்தபடியாக திரு ஜெகநாத் சாப் காசிநாத் சாப் அவர்களை 2 வார்த்தை பேச அனுப்பிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃபங்க்ஷன் சீஃப் கெஸ்ட் பக்ரிசாம் சார், வாஸ் சாப், ஜெகநாத் சாப், மார்க்கண்டில் சாப், ஜோசப் சாப், இன்னும் அதர் ஸ்டேட் கர்நாடகா ஆந்திராவிலிருந்து வந்திருக்க எல்லோருக்கும்
என்னுடைய இந்த தமிழ்நாடு 16 அசோசியேஷன் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வருடம் நாம் இந்த கெட் கோடே செலிப்ரேஷனை நல்லபடியாக கொண்டாடுகிறோம். அதில் மிக்க சந்தோஷம். எனக்கு ஒரு சில வருத்தம், இந்த லோக்கலில் இருக்கிற நிறைய பேர் வருவதில்லை. மேக்ஸிமம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் அவங்களுக்கு உங்கள் மூலியமாக வந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறத வந்து எல்லோரும் ஒரு முறை பார்த்துட்டு ஆய் சொல்லிட்டு போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அடுத்த வருஷமாவது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வருஷம் ஒரு முறை ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வந்து இந்த செலிப்ரேஷனை இந்த கெட் கோடேவை நல்லபடியாக நடத்தி ஒரு மாதிரி வருடம் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க அதுவும் இல்லாமல் இந்த வேலூர் அனைத்து சுற்றியுள்ள நண்பர்கள் இந்த கெட் கோடே ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்தியதற்கு என்னுடைய சார்பாக நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கர்நாடகாவில் இருந்து வந்திருக்கும் திரு ஜோசப் சாப் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். பேரன்பிற்கும் மதிப்பிற்குரிய திரு பக்ரிசாமி சார் அவர்களுக்கும் திரு வாசு சாப் அவர்களுக்கும் திரு ஆர் ஜெகநாதன் சாப் அவர்களுக்கும் காசிநாதன் சாப் அவர்களுக்கும் அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்திலிருந்து வந்திருக்கும் திரு மார்க்கண்டலி சார் அவர்களுக்கும் எங்களை இந்த மகிமையான நாளிலே அழைத்து நம்முடைய முன்னோர்கள் பட்ட கஷ்டங்கள், நம்முடைய முன்னோர்கள் நமக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல நிலைமைகள், அதை கொண்டு நாம் மற்ற மக்களிடையே மற்ற யூனிட்டிடையே செல்லும்போது நமக்கு மகிமையான ஒரு கௌரவத்தை உண்டாக்கி தந்த ஒவ்வொரு நாளுக்காகவும் அதை நினைக்கும்படியாக உங்களுடன் சேர்ந்து நாம் இதை தியானிக்க, இதை பற்றி சிந்திக்க நீர் கொடுத்த அந்த அழைப்பினைக்கான கோடி நன்றிகள். மேலும் வாழ்க்கையில் நினைவுகள், நிகழ்வுகள் எல்லாம் பறந்து போகிறது. நிகழ்வுகள் நம்முடைய முன்னோர்கள் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டது, அவர்கள் நமக்கு படிப்பித்த ஒவ்வொரு டிசிப்ளினை பற்றியும், டேங்கை பற்றியும், வாழ்க்கையின் தன்மை பற்றியும் நமக்கு படிப்பித்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு மனதில் நிற்கிறது. ஆனால் நிகழ்வுகள் பறந்து போகிறது. அந்த நினைவுகளை வைத்து நாம் இன்று ஒரு மனிதனாக, ஒரு சொசைட்டியில் வாழ வேண்டிய தகுதி உள்ளவனாக வாழ்கிறோம். மற்றவர்களுக்கு நாம் அதை எடுத்து காட்டுகிறோம் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். காரணம், இந்தியாவிலே 16th லைட் கவலரி மட்டும்தான் 2 நிஷான்களை கொண்டு தாங்கி வருகிறது என்பதை ஒவ்வொருவரும் நினைவு கொள்ள வேண்டும். அதற்காக கடவுளுக்கும் நம்மை உண்டாக்கின ஒவ்வொரு சீனியர்களுக்கும் நான் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக விசேஷ் டு ஃப்ரம் கர்நாடகா அசோசியேஷன் திரு ஆச்சாரியா சாப், திரு ஏபி நாயர் சாப், திரு வெங்கடேஷ் சாப், இவர்களின் மூலமாக ஒரு சிறு தொகையை நான் உங்களுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்க ஆசைப்படுகிறேன். தயவு கூர்ந்து இதை பெற்றுக்கொள்ளும்படி திரு கோவிந்த்சாமி சாப் அவர்களை மனமன்புடன் அழைக்கிறேன். இந்த அருமையான நாளிலே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த வாய்ப்பினை நன்றியுடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஆந்திராவில் வந்திருக்கும் திரு மார்க்கண்டலி சாப் அவர்களை 2 வார்த்தை பேச அழைக்கிறோம். வணக்கம். இந்த கட் கோடே செலிப்ரேஷனு நடக்கிறதுக்காக எல்லா அசோசியேஷன் எக்ஸ் சர்வீஸ் மேன்
ஸ்டேட் வைஸ் ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா ரெண்டும் சேர்த்து ஒரே அசோசியேஷனாக இருக்குது. இந்த செலிப்ரேஷனில் எல்லாரும் வந்து ஒருத்தர் மீட் பண்ணி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட சால்வ் பண்ணலாம். அதுக்காக ஒரு குரூப்பில் வந்து எல்லாரும் எல்லா ஸ்டேட்டில் இருந்தோம் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு அட்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு எக்ஸர்வீஸ் மேனுக்கு ஒரு தொகையிலேருந்து இன்னொரு தொகைக்கு எதனா ப்ராப்ளம் இருந்தாக்கா அந்த ப்ராப்ளம் பற்றி சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு தான் நம்ம எல்லோரும் மீட் பண்ணுறது. பட் கட்கோடேன்றது வந்து கட்கோர் என்ற ஒரு இடத்துக்காக நம்ம கட்கோர் செலிப்ரேஷன் பண்ணுறோம். கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம யூனிட்டு நம்ம சீனியர்ஸ் நம்ம யாரும் பார்க்கல. இப்போ எனக்கு லாஸ்ட் இயர் தான் தெரியும் இந்த பக்கீர் சுவாமி சாபு 1961 65 வார் பண்ண ஒரு சார் இங்கே இருக்காருன்ட்டு எனக்கு லாஸ்ட் இயர் தான் தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. கட்கோலில் பல்லாரம் ஹிஸ்ட்ரி படிக்கும் போது ஆரம் சாப் யூனிட் ஆரம் ஹிஸ்ட்ரி படிக்கும் போது எல்லாம் ஹிஸ்ட்ரியும் பேரெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தது கிடையாது. ஆனால் இது மாதிரி கட்கோடே பண்ணுறதுனால அது மாதிரி நம்மளோட யூனிட்டுக்காக கஷ்டப்பட்டு பேருக்காக கஷ்டப்பட்டு தேசத்துக்காக கஷ்டப்பட்டு அது மாதிரி ஆளுகள் அவங்க வீட்டிலே இருக்காங்க. ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் வர்றது கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் கட்கோடே எக்ஸர்வீஸ்மேன் ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்காக இந்த ரிட்டையர்ட் ஆன பர்சன்கள்லாம் இது மாதிரி யுத்தத்தில் வேலை செய்த சார் மாதிரி எல்லாரும் வந்து மீட் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ தான் தெரியும். வராமல் வீட்டில் இருந்தாக்க எப்படி தெரியும். அதுக்காக எல்லா அசோசியேஷனுக்கும் நான் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆனால் பார்க்கலாம் என்ன டைம் கடவுளுக்கு கொடுக்கணும். நம்ம போய் எல்லோரும் மீட் பண்ணான்னு தான் பார்க்குறேன். நான் வேறு ஒன்றும் கிடையாது. நான் திருப்பதியில் தான் இருக்கேன், சேட்டலைட் சிட்டியில். எப்பயாவது வெல்கம் எல்லாருக்கும். பட் வரலாம், டிக்கெட் புக் பண்ணிட்டு வரணும். முந்தெல்லாம் ரயிலே வந்து டிக்கெட் நம்ம சப்போர்ட் பண்ணி எப்படியோ சர்வீஸ் மேன் இருந்தாலும் எக்ஸர்வீஸ் மேன் இருந்தாலும் பண்ணிட்டு சர்வீஸ் மேனுக்கு டைரெக்டாக போகலாம் 300 rupees டிக்கெட்டுக்கு சுபதம். பட் எக்ஸர்வீஸ் மேனுக்கு இப்போது நம்ம இந்தியன் வெட்டரன்ஸ் ஆர்கனைசேஷன் நம்ம ஒரு தொகுதி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். இந்தியன் வெட்டரன்ஸ் ஆர்கனைசேஷன் அது மூலியமாக இப்போது நம்ம எம்எல்ஏ எம்பி மந்திரி எல்லாருக்கும் நம்ம கொடுக்குற முக்கியமந்திரி நம்ம சந்திரபாபு நாயுடு வரைக்கும் கூட நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஸ் டேக்கப் பண்ணியிருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அவங்க தொகுதியில் எல்லாருக்கும் 300 rupees டிக்கெட்டு அவைலபிள் உண்டாக்கணும்னுட்டு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். ஆனால் மீதி கைட்லைன்ஸ் வேணும்னாக்கா ரூம்ஸு அது வேணும் நம்ம கைட்லைன் பண்ணி உங்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, இந்த சாருக்கு ஒரு வாட்டி நன்றி சொல்லிட்டு இங்கே என் வார்த்தையை இங்கே முடிக்கிறேன். வணக்கம், தேங்க்யூ. மதிப்பிற்குரிய கருணாநிதி சபா அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். रेस्पेक्टेड पकड़ी शाम साहब और वाज साहब, जगन्नाथ साहब और मेरा साथियों, और जितना हमारा जो 16 लाइट कैवलरी का गरगोडे के अवसर पर जब हम यूनिट में पुराना गुजरा हुआ आदमियों याद करता है साल में एक दिन. जैसे हम परिवार में रहता है, हमारा साथ में रहने वाला घर का एक आदमी अगर गुजर जाता है उनको याद करता है. उसी प्रकार हमारा साथ रह करके हमारा इंडियन आर्मी में रहते हुए अपना देश के लिए एक आदमी विदार हुआ है, उसका नाम पे हम गरगोडे करके एक दिवस मनाया जाता है. उस अवसर में हर साल मनाते हुए आ रहे हैं. इसमें आंध्रा की तरफ से भी कुछ आदमी आया हुआ है और केरला की तरफ से करेक्शन जो कर्नाटक की तरफ से भी आदमी आया हुआ है. उनको मेरे तरफ से भी हमारा जो एक्स सर्विसमैन एसोसिएशन की तरफ से भी सबसे पहले वेलकम करते हैं, अगेन धन्यवाद करते हैं. थैंक यू. கட்கோடே செலிப்ரேஷன் வேலூரில், அதாவது 16வது anniversary. இந்த கட்கோடே செலிப்ரேஷன்
இப்போ இது வேலூரில் பண்ணுற இந்த செலிப்ரேஷன் 16வது செலிப்ரேஷன், 16th anniversary. அதாவது இது வருஷம் வருஷம் நடத்திட்டு வரோம். செப்டம்பர் மாசத்துல வருஷம் வருஷம் நடத்துறோம். இதுல நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. எல்லாரும் இந்த கட்கோடா செலிப்ரேஷனுக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஒருத்தர் பேசுங்க, பழகுங்க, நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கங்க. அதனாலதான் எல்லாரையும் கூப்பிடுது. எல்லாரும் வாங்க. இதுல நிறைய பேர் இப்போ வராம இருக்கிறீங்க, சிலர் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் வந்தா நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆல்ரெடி ஒரு பெருசா ஒரு டீம் இருந்தது. அந்த டீம் இப்போ சவுத்தில் இருக்கிறவங்க சவுத்தில் கொண்டாடுறாங்க, இங்க இருக்கிறவங்க இப்ப நம்ம கொண்டாடுறோம். இந்த இடத்துல எல்லாரும் வந்தா தான் நல்லா இருக்கும். இப்ப 10 பேர் 20 பேர் வந்து கொண்டாடுறது சரியில்லாம இருக்குது. எல்லாரும் வாங்க, இந்த செலிப்ரேஷனை நல்ல முறையில் கொண்டாடி என்ஜாய் பண்ணுவோம். மற்றபடி இந்த விழாவிற்கு அழைத்தமைக்கு வந்த திரு ஆந்திர பிரதேஷ் திரு மார்க்கண்டேய சார், திரு குமார் சார், திரு நாகராஜ் சார், திரு கர்நாடகாவில் வந்திருக்கும் திரு ஜோசப் சார், திரு சைமன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தவிர இந்த விழாவிற்கு வந்திருக்கும் மிஸ்ஸஸ் துரைராஜ் அவர்களுக்கு ஒரு சிறிய கிஃப்டை வழங்க இருக்கிறோம். அவங்களுக்கு மேடைக்கு வழங்கும்படி அழைக்கிறோம். மிஸ்ஸஸ் துரைராஜ். இங்கே வந்திருக்கும் 16th கேவல்ரி உறுப்பினர்கள், முன்னாள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். இது கலந்து கொள்ள எனக்கு ஏற்பாடு செய்த தம்பி கோவிந்தசாமி அவர்களுக்கு நன்றி. மற்றபடி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதேபோல் ஒவ்வொரு வருடமும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த விழாவிற்கு தலைமை தாங்கிய திரு பக்ரிசாம் சார் அவர்களுக்கு வாசு சாப் மூலமாக ஒரு பிரசன்டேஷன் வழங்கப்படுகிறது. வந்திருக்கும் திரு ஜோசப் சார் அவர்களுக்கு வாசு சாப் மூலமாக இந்த பரிசினை வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக திரு கர்நாடகாவில் வந்திருக்கும் திரு சைமன் சாப் அவர்களுக்கு ஜெகநாத் சாப் கையில் இருந்து இந்த வாழ்வு வைக்கப்படுகிறது. சைமன் சார். திரு மார்க்கண்டி சார் அவர்களுக்கு திரு காசிநாத் சாப் கையில் இருந்து இந்த பொம்மைட்டை வழங்கப்படுகிறது. அவர்கள் கையில் இருந்து இந்த பேணி வழங்கப்படுகிறது. திரு சர்வீஸிலும் வந்திருக்கும் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு திரு பக்ரிசாம் சார் கையில் இருந்து பேசி வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். 16 லைட் கேவலரி 16th ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்குது. ரெண்டும் 16 அதுக்கு இத்தனை பேர் கூடி இருக்கிறது நல்ல சந்தோஷமான விஷயம். இன்னும் கூடி வரணும். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் கூடி வரணும். அது சர்வீஸில் இருக்கட்டும், பென்ஷன் வந்திருக்கட்டும், எல்லாரும் கூடி வரணும்னா எல்லாருக்கும் சந்தோஷம். நிறைய பேர் மிஸ் பண்ணுவோம். அதெல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹாப்பியாக ஒரு குடும்பமாக இருக்குன்னு. இதை மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த குரு போட்டோ எடுத்துக்கலாம். எல்லாரும் அப்படியே கொஞ்சம் ரெடியாக வாங்க.